சரி, ஓகே பிள்ளைகள். இந்த புகையிரத பாதை உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். புகையிரத பாதையை நீங்க பிரதானமாக ஒரு 5 கேட்டகரியின் அடிப்படையில பிரிச்சு படிக்க வேணும். மிக முக்கியமாக நீங்க படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புகையிரத பாதை வந்து எப்பயும் என்ன தெரிந்தால் கோடுகள் மூலமே வரையப்பட்டிருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2022 23ஆம் ஆண்டு கால பகுதியில சுரங்க வழி புகையிரத பாதைகள் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நோம்பலா கதைச்சு விடுறேன். புகையிரத பாதைகள்ல வந்து இப்படி ஒன்றுகள் வரையப்பட்டிருந்தால் இது ஒற்றை அகன்ற புகையிரத பாதைகள் என்று சொல்லுவோம். இதுவே இன்னும் ஒரு கோடுகள் வரையப்பட்டிருந்தால் இது வந்து நாங்க சொல்லுவோம் இரட்டை அகன்ற புகையிரத பாதைகள் என்று சொல்லுவோம். அதுவே ஒரு கோடுகள்ல 3 வரையப்பட்டிருந்தால், இப்படி 3 வரையப்பட்டிருந்தால் இதை நாங்க சொல்லுவோம் வந்து பல்வழி புகையிரத பாதை, பல வழி கொண்ட புகையிரத பாதைகள் என்று சொல்லுவோம். 4வது வந்து சுரங்க வழி புகையிரத பாதைகள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏனையதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல டொட் 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 இருக்கும். இதுல இங்கால ஒரு வரைவு, இங்கால ஒரு வரைவு இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து சுரங்க வழி புகையிரத பாதைகள் என்று சொல்லுவோம். அதே நேரத்துல புகையிரத பாலங்கள் என்று சொல்லுவோம். இப்படி 4, 5 கட்டக்கரையில் என்ன செய்யுங்க, நீங்க பிரிச்சு படிச்சுக் கொள்ள வேணும். இப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க இலக்குவான முறையில செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்க 2வது வினா வந்து கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால், 2வது வினா ஒடுக்கமான புகையிரத பாதை. ஒடுக்கமான புகையிரத பாதை சிவப்பு நிற கோடுகள் அல்ல. ஒடுக்கமான புகையிரத பாதை கருப்பு நிறத்தினாலான கோடுகளால் அமையப்பெற்றிருக்கும். சோ 2வது விடையும் பிழை. 3வது வீட்டு தோட்டம். உங்களுக்கு தெரியும், பயிர்கள் பிரதானமாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்ற பயிர்களை வடிவா பாருங்க. 1வது நெற்பயிற்சிகை, 2வது வந்து வீட்டு தோட்டம், அதே நேரத்துல வந்து சேனை பயிற்சிகை, அதே நேரத்துல தென்னை, ரப்பர், தேயிலை, பிற பயிர்கள் என்று 7 விதமான பயிர்கள் இருக்குது. ஓகே, இதுல நிறைய பிள்ளைகள் கிட்ட கேட்கறது வந்து, சார் வீட்டு தோட்டம் என்றது ஒன்று கேட்டால் இடவிலக்கப்படங்கள்ல எப்படி சார் நாங்க எழுதுறது என்று சொல்லி என்னட்ட நிறைய பிள்ளைகள் இப்ப ஜூம் கிளாஸ்ல செய்யறவங்க கேட்பாங்க. ஒரு வீட்டு தோட்டத்தை நாங்க அவதானிச்சுட்டேன் சார். அப்ப பயிற்சிகைக்கும் ஆஹ் தரை தோற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு, அல்லது பயிற்சிகைக்கும் படப்பிரதேசத்துக்கும் இடையிலான தொடர்பு என்றெல்லாம் வினாக்கள் கேட்பாங்க. அப்ப இந்த பயிற்சிகைக்கும் படப்பகுதிக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்டால், இப்ப வீட்டு தோட்டத்தை நீங்க படப்பகுதியில அவதானிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கு வீட்டு தோட்டம் என்று அவதானிச்சால் அப்ப அங்க என்ன பயிர் செய்யப்படுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணுமே. வீட்டு தோட்டங்கள்ல பெரும்பாலும் என்ன செய்வாங்க, மலையக பிரதேசமாக இருந்தால் அங்க தெரியும், மலையக பிரதேசங்கள் ஒரு விதமான வீட்டு தோட்டங்கள் செய்வாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இடைவெப்ப பிரதேசங்கள் ஒரு விதமான வீட்டு தோட்டங்கள் செய்வாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பமான பிரதேசங்கள்ல ஒரு விதமான வீட்டு தோட்டங்கள் செய்வாங்க. அதை கண்டுபிடிக்கிற மெத்தட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, படிச்சிருப்பீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், நீங்க கண்டுபிடிச்சு கொள்ள வேணும். இந்த வீட்டு தோட்டங்களை பத்தி, வீட்டு தோட்டத்திற்கும் படப்பகுதிக்கும் இடையிலான தொடர்புகளோ, அல்லது பயிற்சிக்கும் தரை தோற்றத்திற்குமான தொடர்புகளோ, அல்லது பயிற்சிக்கும் என்னன்னு சொல்றது இல்ல, இடவிலக்கப்படங்கள் படிப்பிச்சா நான் இன்னும் படிப்பிக்க வேணும். அதால நான் இடவிலக்கப்படங்கள் பத்தி கதைக்கையில ஸ்டாப் பண்ணிட்டு நான் இங்க வரேன். அடுத்தது 4வது ரப்பர். ரப்பர் என்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரப்பர் உங்களுக்கு குறியீடுகள் வடிவா தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும் இல்லையா, ரப்பர் வந்து இப்படி கீழே அப்படி குறியீடுகளாக அமைய பெற்றிருக்கும். பிள்ளைகள் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை வடிவா அவதானிக்க வேணும். இந்த ரப்பர், தென்னை, அதே நேரத்துல தேயிலை, வீட்டு தோட்டங்கள் இப்படியானதற்கெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து மஞ்சளா தான் இருக்கும். நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க என்ன சொன்னா, தேயிலைக்கு பின்னுக்கு பேக்ரவுண்ட் மஞ்சளால இருந்த பிறகு பிள்ளைகள் சொல்லுங்க சார் அதுல வீட்டு தோட்டமும் இருக்குது ரப்பரும் இருக்குது சார் என்று சொல்லும். வீட்டு தோட்டமும் இருக்குது சார், தேயிலும் இருக்க மாட்டேன். அது பிழையான விடைகள். வீட்டு தோட்டம் தனி மஞ்சளாக இருக்கும். பேக்ரவுண்ட் பின்னுக்கு மஞ்சள், அதுக்கு பின்னுக்கு பச்சையால் இப்படி ஒரு குறியீடுகளாக காட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் அது ரப்பர். விளங்குதா? ஆகவே இங்க உங்களுக்கு 4வது வினா போட்டிருக்காங்க ரப்பர் பச்சை நிற பின்னணியில். ஆகவே அதிலேயே பிள்ளை சொல்லலாம் மஞ்சள் நிற பின்னணியில் பச்சை, அதாவது பச்சை நிறத்தால இப்படி ஒரு அடையாளத்தால இந்த அடையாளத்தால காட்டப்பட்டிருக்கு இருந்தால் மட்டும்தான் அது ரப்பர். ஆகவே 4வது விடையும் பிழையான விடை. 5வது பாதுகாக்கப்பட்ட வனம் சிவப்பு நிறப்புள்ளிகள். எங்களுக்கு தெரியும் பிரதானமாக வந்து எல்லைகள் என்ற ஒரு பகுதிகள் இருக்குது. எல்லைகளிலேயே கருப்பு நிறத்தால் அமைய பெற்றிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதுகாக்கப்பட்ட வனம். இதுக்கு நிறைய மறுபெயர்கள் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட வனம். பிள்ளைகள் தயவு செய்து அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா ரெக்கார்டிங் போடுறேன். மற்ற பிள்ளைகளும் கிளாஸுக்கு ஜாயின் ஆக இல்லாத பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். சோ தயவு செய்து அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, ஓகே. அப்ப பாதுகாக்கப்பட்ட வனங்களுக்கு நிறைய மறுபெயர்கள் இருக்கு. பிள்ளை நீங்கள் அன்மியூட் பண்ணாதாக்களை லெஃப்ட் பண்ணி விட்டுருவேன். திரும்ப திரும்ப சொல்றேன். சரியா, ஓகே.
அடுத்தது உங்களுக்கு தெரியும் பாதுகாக்கப்பட்ட வனங்கள் வந்து பிரதான பிள்ளைகள். இதுக்கு மறுபெயர்கள் நிறைய இருக்குது. முதலாவது சொல்லுவாங்க சரணாலயம் பண்ணுவாங்க, பாதுகாக்கப்பட்ட வனம் பண்ணுவாங்க, வன ஒதுக்கீடுவாங்க, பறவைகள் விலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்டது என்றெல்லாம் நிறைய வசனங்களை பயன்படுத்தி என்ன செய்வாங்க இதுகளுக்கு சொல்லுவாங்க. சோ அதுகளையும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்க வேணும். இது சிவப்பு நிற புள்ளிகள் அல்ல, கருப்பு நிற புள்ளிகளால் அமைய பெற்றிருக்கும். எங்களுக்கு தெரியும் எல்லைகளிலேயே கருப்பு நிறத்தால் அமைய பெற்றிருக்கிறது மாத்திரம் வந்துதான் இந்த பாதுகாக்கப்பட்ட வனம். சரி, நிறைய பிள்ளைகள் இப்படி டயஸ் 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 டயஸா மைனஸ் மைனஸா இப்படி போடப்பட்டிருக்கும். இப்படி இப்படி டயஸ் டயஸா போட்டிருக்கும். வழியா பார்க்க வேணும். நடைபாதை கருப்பால இருக்கும். இப்படி டயஸ் 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 நடைபாதைகள் கருப்புகளால இருக்கும். எங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றம் அல்லது வந்து நகராட்சி மன்றம் வந்து சிவப்பு நிறத்தால இருக்கும். நீங்க சிவப்பு கருப்பு இதை வச்சுக்கொண்டுதான் நடைபாதையா அல்லது வந்து எல்லைகளான்றதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லைகள் பெரும்பாலும் சிவப்பு நிற புள்ளிகளால இருக்கும். இதுல வந்து பாதுகாக்கப்பட்ட வனங்கள் மாத்திரமே கருப்பு நிறத்தால் அமைய பெற்றிருக்கும்ன்றதை நீங்க நெஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சிருக்க வேணும். அதை வச்சுக்கொண்டுதான் நீங்க இது நடப்பாதையா அல்லது உள்ளூராட்சி மன்றமான்றதை நீங்க கண்டுபிடிச்சு கொள்ள வேணும் இந்த குறியீடுகளை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது நான்காவது 2022-23 ஆண்டு காலப்பகுதியில வந்து இந்த சாய்வுகள் சார்ந்த வினாக்களும் படப்பகுதியில கேட்டிருந்தாங்க. சோ நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும், இப்படியான வினாக்களும் வரலாம் என்று சொல்லி படிக்க வேணும். சரியா? ஏனென்றால் எங்களுக்கு 2022-23 ஆண்டு காலப்பகுதியில் அப்படி ஒரு வினா போட்டிருந்தாங்க இல்லையா? இந்த குழிச்சாய் போட்டு இதை என்ன என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. சோ அதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்யணும், படங்கள் சார்ந்தும் படிச்சு கொண்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஏன்னா கேட்டுட்டாங்க புது சிலபஸ்ல அப்படி ஒரு வினா கேட்டதால நாங்க என்ன செய்யணும், இப்படியான வினாக்களையும் அடையாளப்படுத்தி படிச்சுக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, இதுல எனக்கு 4வதுக்கு விட தெரியுமன்றார்கள் கையுசத்து. 4வதுக்கு எனக்கு விட தெரியுமன்றார்கள். சரி, நிறைய பிள்ளைகள் என்ன கேட்குறீங்க கிளாஸுக்கு சார் ஜூம் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் வர போறேன்ன்றது. இதான் பிள்ளைகள் நம்பர் வேணுமெண்டா எழுதி வச்சுக்கொண்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களை அதுலேயும் ஜாயின் பண்ணி விடுறேன். இடவிளக்க படங்கள் பிள்ளைகள் நான் கூட போயிட்டேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நான் குறிப்பாக புது புது இடவிளக்க படங்கள் குறிப்பாக ஒரு 12 13 இடவிளக்க படங்களுக்கு மேல செய்துட்டேன். இப்ப வடிவா செய்வாங்க இடவிளக்க படங்கள் எல்லாம். விளங்குதா? இப்போ இதுக்குரிய மாடல் பேப்பரும் இருக்குது, இதுக்குரிய மாடல் பேப்பர் இடவிளக்க படங்களும் இருக்குது. அவங்கவே இப்ப என்னட்ட நேரத்தோட கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாருமே பிக்கப் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப நீங்க லேட்டா வர பிள்ளைகளுக்கு நான் அவங்களோட கொண்டு போவேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தனியாக போட்டு தான் படிப்பிப்பேன். இதான் என் நம்பர். நீங்க ஜூம் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறார்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சொல்லுங்க. சார், இது வந்து திரும்ப படிப்பிக்க மாட்டீங்களா? என்னடா பிள்ளை, நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் பிள்ளை. இப்ப அவங்களுக்கு மாடல் பேப்பர் தான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். நீங்க மாடல் பேப்பர்ல ஜாயின் ஆகுங்க. ஏன்டா உங்களுக்கு நான் இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் படிக்கும் போதே வடிவா பிரிச்சு பிரிச்சு படிப்பிக்கும் தானே. அப்ப அதால நான் மாடல் பேப்பர்ல போகும்போதும் பிரிச்சு பிரிச்சு படிப்பிக்க அதுக்குரிய நோட்ஸ்களை தான் போறேன். நீங்க ஒன்றுமே யோசிக்க வேணாது. மாடல் பேப்பர்ல ஜாயின் ஆகினீங்கன்றாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மாடல் பேப்பர் செய்யறதுக்குரிய காரணமே நாங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்காக தான் மாடல் பேப்பர் செய்யறது. அப்ப அதால நீங்க யோசிக்க வேணாது. மாடல் பேப்பர்லயே நீங்க நிறைய விஷயங்கள் பிடிச்சிருவீங்க. இப்ப குறுக்கு வெட்டு முகம், இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய வினா வந்து குறுக்கு வெட்டு முகம். ஏனென்றால் இந்த முறை போன முறை குறுக்கு வெட்டு ஒன்றை விட்டு ஒரு வருடம் குறுக்கு வெட்டு முகம் வந்து கொண்டு இருக்குது. இந்த முறை உங்களுக்கு வீதிகள் அளந்து எழுதுற வரலாம் அல்லது குறுக்கு வெட்டு முகம் வரலாம். விளங்குதா? அப்ப அதால நீங்க குறுக்கு வெட்டு முகம் சார்ந்து கட்டாயம் படிச்சிருக்க வேணும். இப்ப நான் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே குறுக்கு வெட்டு முகத்தை வடிவா படிப்பிக்கிறேன். வடிவாக்குருவாங்க, என்ன படம் கொடுத்தாலும் குறுக்கு வெட்டு முகம் வரைவாங்க. நான் என்ன 1997 ஆண்டு காலப்பகுதியில இருந்து 2023 ஆண்டு காலப்பகுதியில் இருக்கிற பாஸ் பேப்பர்ல இருக்கிற எல்லா வினாக்களும் கொடுத்துட்டேன். எல்லா இடவிளக்க படங்களும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வடிவாக்க எல்லாம் கொடுத்து அது எல்லாமே முடிஞ்சிட்டு. இப்ப நீங்க லேட்டா ஜாயின் பண்றாங்க பிரச்சனை இல்லை, அவங்களோட சேர்ந்து வந்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. மாடல் பேப்பர்ல நீங்க நிறைய விஷயங்களை என்ன செய்யலாம், படிச்சு கொண்டு வரலாம். சரி, ஓகே. அப்ப இதுல 4வதுக்கு விட தெரியுமன்றாக்கள் எத்தனை பேர் பாப்போம்? 4வதுக்கு விட தெரியுமன்றாக்கள் ஒரு ஆள் கை சேர்த்து விடை சொல்லலாம். ஆனா இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய மெத்தட் இருக்குது. அதை வச்சு கொண்டு தான் நீங்க யோசிக்க வேணும் எப்பையும். ஓகே, தீவன் தீவன் என்ற பிள்ளை படிதான் முதலாவது கையை செத்துறீங்க. சொல்லுங்க பாப்போம். தேவன் என்னண்டு? மூன்றாவது கணவாய் மலையிடுக்கு. எப்படி தம்பி கண்டுபிடிச்சீங்க இது? கணவாய் மலையிடுக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க? கணவாய்னா 2 மலைத்தொடர்களுக்கு இடையில வர்றதுதான் கணவாய். ஓகே. மலையிடுக்குனா 2 மலைகளுக்கு இடையில காணப்படுற ஒரு இடைவெளி தான் மலையிடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே.
தம்பி சொன்னது சரி. கணவாய் மலையெடுக்கின்றதுக்குரியதை விட சொன்னது ஓகே, குட். ஆனால் நீங்க எப்பயுமே யோசிக்க வேணும், இந்த இடவிளக்கப்படங்கள்ல இது வந்து மூணாவதான் விட, நீங்க யோசிக்க வேணாம். சரி, இப்ப இதுக்குரிய சின்ன ட்ரிக் சொல்லித்தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்றது. இடவிளக்கப்படங்களை 2 பிரிவா பிரிக்கலாம். இடவிளக்கப்படங்கள் செய்யும் போது 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று கண்டுபிடிப்பு வினா உங்களுக்கு 10 புள்ளிக்கும், விபரிப்பு வினா 10 புள்ளிக்கும் பெறும். கண்டுபிடிப்பு வினா 10 புள்ளிக்கும், விபரிப்பு வினா 10 புள்ளிக்கும் பெறும். ஒரு விஷயத்தை நீங்க வடிவா யோசிக்க வேணும். ஏன் முதலாவது கண்டுபிடிப்பு வினா வச்சு ஏன் 6வது 7வது வினாக்களாக விபரிப்பு வினா வச்சிருக்கிறாங்கன்றத நீங்க முதலாவது பேப்பர் திருத்த போறவருக்கு கண்டுபிடிப்பு வினாவிலேயே ஷாக் கொடுத்துருவோம். ஏன் 10க்கு 10 எடுத்துருவோம். கண்டுபிடிப்பு வினாவிலேயே 10க்கு 10 எடுத்து விட்டுட்டீங்க என்றால் அவர் யோசிப்பார், பேப்பர் எடுத்துறவர், இந்த பிள்ளை படு பயங்கர கெட்டித்தனமா தான் இருக்கும். ஏனென்றா படிவ செஞ்சிருக்குது, கண்டுபிடிப்பெல்லாம் பக்கவா செஞ்சிருக்கு, 10க்கு 10 எடுத்திருக்கேன் அந்த பிள்ளை. ஆகவே விவரிப்பு வினாக்களும் படிவாத்தான் செய்யும் என்றத அந்த அவங்களை யோசிக்க வைக்க வேணும் நாங்க. ஆனா விவரிப்பு வினாவும் அவ்வளவு கஷ்டம்ன்றதுக்கு இல்லை. அந்த படப்பகுதியை நீங்க ஊகிக்கிற முறை இருக்குது. இன்னும் ஒரு ஆளுக்கு எப்படி நீங்க தெளிவுபடுத்துவீங்க என்றதன் அடிப்படையில் உங்களுக்கு விவரிப்பு வினாக்கள் அமைய வேணும். ஒரு படிக்காது. இப்ப நான் வந்து எனக்கு இடவிளக்கப்படங்கள் என்னன்றது எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி நீங்க படிப்பிச்சு தருவீங்க? அந்த இடவிளக்கப்படங்களை வச்சு கூட எப்படி படிப்பீங்க? உதாரணமா ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு டூரிஸ்ட் வந்துட்டாருங்களே, இப்ப அவர் திருகோணமலைக்கு வந்திருக்கார். திருகோணமலைக்குரிய இடவிளக்கப்படங்கள் உங்களுக்கு கையில தந்திருக்கேன். இப்ப அவருக்கு எப்படி நீங்க கைட் பண்ண போறீங்க? எந்த எந்த இதுல பீத்தர வீதி போகுது, பீத்தர வீதியால போனீங்கன்னா மட்டக்களப்புக்கு போவீங்க, இல்ல நீங்க இந்த வீதியால போனீங்கன்னா கோணேஸ்வர கோயில் போய் வழிகாட்டுவீங்க தெரியுமா அவருக்கு? அதே போலதான் நீங்க என்ன செய்ய வேணும், இந்த இடவிளக்கப்படங்களையும் அவங்களுக்கு விளக்க வேணும். அப்படி ஒரு மெத்தட்ல எழுதுனீங்கன்னா 100 வீதம் பக்காவா இருக்கும். விட திருத்த போறவருக்கு நிறைய மைண்ட் செட் மாத்துவீங்க. இதுல நிறைய பிள்ளைகள் செய்தது இருக்குது. நான் அதை காட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நிறைய பேர் நல்ல வடிவெல்லாம் எழுதி இருக்கிறாங்க. அஸ்கா, ரிஸ்மா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் பிள்ளை ஒரு ரிஸ்மா வர, நான் ரிஸ்மா நான் நினைச்சேன். டிலா, சம்பூர் பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா. டிலா, இல்ல ட்ரிங்கோ பிள்ளையும் இருக்கிறீங்க. சம்பூர் பிள்ளையில் வாரவங்க, கிளிவட்டி பிள்ளையில் வாரவங்க கொஞ்சம் பேர் சூம்ல. இப்ப டிலான்ற பிள்ளைலாம் பாட பயங்கர கட்டித்தனமா இருக்குது. இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாம வந்து இப்ப கொஞ்சம் கட்டித்தனமான ஆட்கள் பிள்ளைகள். சரியா? அப்ப என்ன செய்யணும்னா இடவிளக்கப்படங்கள் எழுதுறதுக்குரிய மெத்தட் இருக்கு. கட்டாயம் நீங்க கண்டுபிடிப்பு வினாவில சொலிட் பண்ணி 10க்கு 10 என்ன செய்யணும், எடுக்க முயற்சிக்க வேணும். ஆகவே இதுக்குரிய விடையாக அமைய போறது வந்து 3வது. அடுத்தது 5வது வினா, அதுக்கும் 1க்கு 50,000 என்றதுக்குரிய வினா. ஓகே, 1க்கு 50,000த்துல முதலாவது வினாவும் முதலாவது படம் 92வது படமும் கேட்டிருக்குது. முதலாவது படம் எது, 92வது படம் எது? ஓகே, முகமது உனைஸ் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. உனைஸ் 4வது விட சார். ஓகே, 4வது விட. ஓகே, உனைஸ் அன்மியூட் பண்றேன். இப்ப என்னன்னு சொன்னா அன்மியூட் பண்ணக்கூடாது, நான் சில கேள்விகள் கேட்பேன். ஓகே, இணைந்து காணப்படுகின்ற படங்கள் என்னென்ன என்று சொல்லி பக்கம் சொல்லுவீங்களா? இணைந்து காணப்படுகின்ற படப்பகுதிகள். உனைஸ். கல்முனை, திருக்கோவில், தம்பட்டி, பொத்துவில், கோமாரி. ஓகே, ஆனா நான் சொல்ல மாட்டேன். இப்படி நீங்க சொல்ற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஏன் நான் பிளவிடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். பாருங்க, அந்த ஷார்ட்கட் எப்படி போட போறேன் எனக்கு மறந்து போயிடும். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறார்கள், எனக்கும் டக்குன்னு மறந்து போயிடும். அதில் நான் நினைஞ்சிருக்கேன்டா ஷார்ட்கட் தான் வச்சிருக்கிறேன். எப்படி ஷார்ட்கட் வச்சிருக்கிறேன்றது பாருங்க. எப்படி நான் அதுக்கு ஷார்ட்கட் போட போறேன் ஏனென்றால் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இப்படி ஒரு வினாக்கள் ஒன்று பெறப்பட்டிருந்தது. பின்வருவனவற்றுள் இணைந்து காணப்படுகின்ற படப்பகுதி யாது என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. சம்டைம் உங்களுக்கு வரலாம். எப்படி 57 58வது படம் என்னன்னு கேட்கலாம். இல்லாது வந்து 73 73 சாரி 73 74வது படம் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சோ நான் எப்படி போட போறேன்றது பாருங்க. முதலாவது 1, இங்க வந்து 2, 3 வராது, 4 5, 6 வராது, 7 8 போட்டுட்டேன். இப்ப என்ன செய்ய போறேன் என்றால் இந்த 5 தூக்கி இங்க 5 5 6 6 7 7 விளங்குதான் நான் போட்ட ஷார்ட்கட். 71 72 64 65 57 58 இதுதான் முதலாவது. 1 2 3 வராது, 4 5 6 வராது, 7 8 இப்படித்தான் நீங்க போட்டு எடுப்பீங்க. பிறகு 5 6 7 போட்டு விட்டீங்கன்றால் விஷயம் முடியுது. இப்ப நமக்கு நடுவுல வாரது தானாப்படையில வரும். தாத்தி என்ற வரும் தானாப்படையிலே இருக்கும். அப்ப இதை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். தாத்தி பாருங்க, ரெண்டும் தானாப்படையில இருக்கும். ஆகவே தம்பட்டி திருக்கோயில். அப்ப நடுவுல வாரத ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுற வேணும். தாவும் தீயும், தம்பட்டி திருக்கோயில். சரி, கீழே வரத பாத்தீங்கன்னா ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு படை. அப்ப மற்றதுலாம் யோசிக்க கூடாது. அப்ப ஒத்த கொம்புல பொத்துவில் கோமாரி, பொத்துவில் கோமாரி, ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு படை. மேல வாரது அகர வரிசையின் படி ஆனாதான் முதலாவது இருக்கும். ஆகவே அம்பாறை கல்முனை.
இது பெரும்பாலும் அம்பாறை பிரதேசத்துக்குரியது. ஏன் இவங்க இரண்டாக ஜாயின் பண்ணாங்க என்றால் அதிகளவான பிரதேசங்கள் கடல் பகுதிக்கு போனதால இவங்க இதை ஜாயின் பண்ணி 89 படங்களாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக 92 படம். இந்த படங்களை ஜாயின் பண்ணதன் பிறகு 89 படங்களாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த இணைக்கப்பட்ட படங்களினுடைய விவரங்கள். இதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இலகுவான முறையில ஷார்ட்கட் ஒன்று போட்டு கண்டுபிடிக்கலாம். அதே போல பாறைப்படைகள் கண்டுபிடிக்கிறது. என்னென்ன காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவு ரெண்டா கருமை நிறம் மென்மை நிறம் மத்தி நிறம். அதே போல நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்க பாடமாக்கி வைக்க இயலாது. ஷார்ட்கட் முறையில் பாறைகள் பாடமாக்குறதுக்கு ஷார்ட்கட், அதே நேரத்துல இந்த உள்ளீடு அதாவது மூடியோடு அதுகள் எழுதுறதுக்குரிய ஷார்ட்கட், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நீரினுடைய சதவீதங்கள் காண்றதெல்லாம் பாடமாக்கி வைக்கலாது. நான் மறந்து போயிடுவேன். விளங்குதா? நான் மறந்து போயிடுவேன். நீங்களாம் பாடமாக்கி வைப்பீங்க, நான் மறந்து போயிடுவேன். அதுக்கெல்லாம் ஷார்ட்கட். அதே நேரத்துல தலாவ வில்லு ஈரப்பத்தனை உலர்பத்தனை அதெல்லாம் கட்டாயம் கேட்கக்கூடிய வினாக்கள், அதுகளுக்கெல்லாம் ஷார்ட்கட். நிறைய விஷயங்கள் நாங்க இப்ப அதே நேரத்துல என்னன்னு சொல்றது, இந்த கனிமங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு வினயங்கள் ஒரு வினா. இப்ப எரிபொருள் கணியத்தை பாடமாக்குறது, எரிபொருள் கணியம் பீட். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முற்றாநிலக்கரி இல்லையா, இதை பாடம். இப்ப டக்குன்னு ஒரு இடத்தை கேட்டா பக்கண்டு என்ன செய்வீங்க, டக்குன்னு எல்லாரும் சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் சொல்லுவேன் எப்படி வெண்ணட கேட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் பாருங்க, முத்து கொளுத்த பண்டாவை நுவேலியாவுக்கு திரத்தினான். இதை நான் வச்சிருக்கிற ஷார்ட்கட். முத்து கொளுத்த பண்டாவை நுவேலியாவுக்கு திரத்தினான். அப்ப முத்து என்ற குளம் முத்துராஜ வேலை, கொளுத்தன்ற குளம் கொழும்பு, முத்து கொளுத்த பண்டாவை என்ற குளம் பண்டார வேலை, கொளுத்த நுவரேலியாவுக்கு நுவரேலியா, திரத்தினானுக்கு தியத்தலாவன். விஷயம் முடிஞ்சு. அப்ப எரிபொருள் கனிமம் எங்களுக்கு நெஞ்சுது பாடம் வந்துட்டு. இப்படி என்ன செய்யலாம், சில முக்கியமான விஷயங்கள் ஷார்ட்கட் போட்டு என்ன செய்யறத பாடமாக்கி வச்சிருக்கிறது. இரண்டால் எங்களுக்கு தெரியுமா வேலை எம்சிக்யூலாம் என்னென்ன பிள்ளை அதை திரும்ப சொல்லுங்க சார் அந்த ஷார்ட்கட்டை. இப்ப என்னன்னு சொன்னா இந்த வீடியோவில் வருந்தானே, இந்த வீடியோவை பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களேன். அதான் வீடியோ, நான் வீடியோ சொல்லி அனுப்புவேன். ஓகே. அப்ப இதுக்குரிய விடைகளாக அமைய போறது வந்து 4வது. சரியா? ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் இந்த அடவு திட்டங்கள் கேட்கிற பலமே நீளம், அதே நேரத்துல வந்து பரப்பளவு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீதிகளை அளந்துகிறது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அளவு திட்டங்களை கண்டுபிடிக்கிறது. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு நெஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க வேணும். நீளம் காண்றது, பரப்பளவு காண்றது, அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறது. இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், நிறைய கணக்குகள் செய்து கிளாஸுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ அதன் அடிப்படையில தான் நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சரி, மிக முக்கியமாக இதுல நாங்க பரப்பளவு காண்ற ஒரு வினாதான் இப்ப நான் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறேன் தந்திருக்கிறேன் இல்லையா. சதுர சென்டிமீட்டர் வர்க்கம், சதுர கிலோமீட்டர் வர்க்கம் என்றால் கிலோமீட்டரை பெருக்கையாம். 2 கிலோமீட்டரை பெருக்குவோம் அல்லது 2 சென்டிமீட்டரை பெருக்குங்கன்னு சொல்லிட்டு இது அர்த்தம். ஆகவே நான் என்ன செய்யறேன், இங்க வந்து ஒரு பரப்பளவு கேட்டதால நான் என்ன செய்யறேன், ஒரு சதுரம் அடிக்கிறேன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் பரப்பளவு காண்றால் சதுரம் அடிச்சுக் கொள்ள வேண்டும். இந்த 72 சென்டிமீட்டரை நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள இப்ப நோட் பண்ண போறேன். 72 சென்டிமீட்டரை இதுல நோட் பண்றேன். 78 சென்டிமீட்டர் என்றது நோட். சென்டிமீட்டர் வர்க்கம் இல்லையா, 2 மீட்டர் வர்க்கம். நான் வர்க்கத்தன்றால இதுல போடலான்றால பக்கத்துல 2 போடுறேன், அது வர்க்கம் மட்டும் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப இதுல 72 சென்டிமீட்டர் வந்ததால உங்களுக்கு தெரிய வேணும், ஏதேனும் ஒரு 2 பகுதியை பெருக்குகின்ற போது 72 வர வேணும் இல்லையா. அப்ப இங்க 2 சென்டிமீட்டர் வர்க்கம்னா என்ன, 2 சென்டிமீட்டரை பெருக்கினா தான் எங்க என்ன செய்யணும், 72 வர வேணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் வந்து 8 9 72 வரும். அதே நேரத்துல 1 தர 72 பெருக்கினாலும் 72 வரும். அதே போல 9 தர 8 பெருக்கினாலும் என்ன செய்யும், 72 வரும் என்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே இங்க நாங்க விடைகளை என்ன செய்யணும், சரியான வகையில அவதானிச்சு கொள்ள வேணும். ஆகவே இதை மிக இலகுவான முறையில கண்டுபிடிக்கலாம். 8 9 72. ஆகவே நான் இங்க 8 சென்டிமீட்டரும் இங்க 9 சென்டிமீட்டரும் போடுறேன். ஏண்டா டைம் காணாம இருக்கிறதால, எனக்கு அடுத்த கிளாஸ் ஒன்று இருக்கிறதால நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா போவேன். சரியா, 9 சென்டிமீட்டர் இருக்குது. சரியா, ஆகவே 8 9 72 சென்டிமீட்டர் பெருக்குனா சென்டிமீட்டர் வர்க்கம். அதுதான் சதுர சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. என்ன பரப்பளவுக்கு சதுர சென்டிமீட்டர் என்று சொல்லி கதைப்பாங்க, சதுர கிலோமீட்டர் என்று சொல்லி கதைப்பாங்க, சதுர மில்லிமீட்டர் வர்க்கம் என்றெல்லாம் கதைப்பாங்க. மில்லிமீட்டர் எல்லாம் வரலாம், ஏனென்றால் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மில்லிமீட்டர் எல்லாம் வினா வந்திருக்குது. சோ மில்லிமீட்டர் எல்லாம் நீங்க படிப்பா படிச்சிருக்க வேணும். பாஸ் பேப்பர் தட்டி பாருங்க, மில்லிமீட்டர் எல்லாம் வினாக்கள் வரப்பட்டிருக்கிறது. ஆகவே மில்லிமீட்டர் நீங்க படிக்க வேணும். சரியா, ஓகே. அப்ப 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர், ஆகவே 8 9 72. இங்க நமக்கு விட தரப்பட்டிருக்கிறது கிலோமீட்டர்ல. ஆகவே எங்களுக்கு 1க்கு 50,000 என்ன சொல்றதுன்றதை தெரிஞ்சிருக்க வேணும். 1க்கு 50,000 என்ன சொல்லும்ன்றதை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும். இந்த 1க்கு 50,000 என்ன சொல்லும் என்றால், படப்பகுதியில 1 சென்டிமீட்டராக இருக்கின்றது, உண்மையான நிலப்பகுதியில 50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும் என்று. 1 சென்டிமீட்டர்
50,000 சென்டிமீட்டருக்கு சமனாக இருக்கும் வேண்டும். அதே போல எங்களுக்கு படப்பகுதி எப்பயுமே மாறாது. இதை நாங்க கன்வெர்ட் இந்த 50,000 கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். மீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரப்படும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 100 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். ஆகவே 50,000 சென்டிமீட்டர் 500 மீட்டராக இருக்கும். ஆகவே 1 சென்டிமீட்டர் சமன் பாருங்க 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். ஆகவே 500 மீட்டர் சமன் அரை கிலோமீட்டராக இருக்கும். 1000 மீட்டர் சமன் அரை கிலோமீட்டராக இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்வோம், எப்பயுமே 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டர் ரெண்டும் 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் ரெண்டும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு தெரியும் அரை கிலோமீட்டர் 1 சென்டிமீட்டர் ரெண்டா 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் இந்த விஷயம், அதாவது 150,000 நாங்க கண்டுபிடிச்சதுக்குரிய விஷயம். இதோட சேர்த்து நீங்க இன்னொரு விஷயத்தை மார்க் பண்ணி வச்சுக்க வேணும். 10 சென்டிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர் என்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அதுகளெல்லாம் பார்ப்போம். நான் எதிர்காலங்கள் உங்களுக்கு ஃப்ரீயா செய்யக்கூடிய எனக்கு டைம் இருந்தால் நான் அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். சரியா, இந்த செக்குலர் வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும், இப்ப வினாவுக்கு வர வேணும். இப்ப எங்களுக்கு தெரியும் 150,000 1 சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர், 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். ஆகவே இங்க 2 சென்டிமீட்டர் சமன் எத்தனை கிலோமீட்டர் என்று கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு நீங்க 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு கேட்டால் 2ஆல பிரிங்க. கிலோமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கேட்டால் 2ஆல் பெருக்குங்க, மிக இலகுவான முறையில். ஆகவே இங்க சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு கேட்கின்ற போது நாங்க 2ஆல பிரிச்சு விட்டோம்டா சரி. பிரிச்சால் 4 கிலோமீட்டர் வரும். அதே போல இவரை பிரிச்சுட்டோம்னு சொன்னால் 4.5 கிலோமீட்டர் சொல்லி வரும். ஆகவே இதுக்குரிய சரியான விடையாக அமைய போறது 4வது. சரியா, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு விளங்கிட்டு என்றாக யாருமே இருக்கிறீங்களா? இல்ல விளங்கல சார் எனக்கு திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார், நான் விளங்கப்படுத்திடுவேன். சரி, ஓகே. அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டு நான் அடுத்த வினாக்கு போறோம். 7வது வினா. பின்வரும் புவியியல் தகவல் முறைமையில் GIS-க்கு வெளியீட்டுக்கு ஒரு உதாரணமாக அமைவது. உங்களுக்கு தெரியும் இன்னும் வெளியீடுகள் தொடர்பான வினாக்கள் இன்னும் பெறப்படாத ஒரு வினாவாகத்தான் இருக்குது. எங்களுக்கு தெரியும் GIS-ல உங்களுக்கு வினாக்கள் பாருண்டால் பிரதானமாக 5 கூறுகளும் உங்களுக்கு கிளியராக இருந்தால் நீங்க மிக இலகுவான முறையில இந்த GIS-னுடைய MCQ மிக இலகுவான முறையில செய்யலாம். அந்த 5 முறையும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நினைஞ்சிருப்பீங்க, ஸ்கூல்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. வன்பொருள், மென்பொருள், தரவு. வன்பொருள் என்ற கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரிவுகள் இருக்குது. உள்ளிட்டு சாதனம், வெளியிட்டு சாதனம், தேக்க சாதனம் என்று இருக்குது இல்லையா? தேக்க சாதனத்தை 3 வகையா பிரிப்பாங்க. ஒளியியல் தேக்க சாதனம், திண்ம தேக்க சாதனம், காந்த ஊடக சாதனம் உண்டு. அப்படி அதெல்லாம் நினைஞ்சிருப்பீங்க, பிரிச்செல்லாம் வடிவா படிச்சிருப்பீங்க ஸ்கூல்கள்ல இல்லையா? ஓகே, அதுகளை வடிவா பார்த்துக்கொள்ள வேண்டும். மென்பொருள் தான் இந்த முறை இவங்களுக்கு எக்ஸாம்ல வந்த வினாக்களும் வேற. மென்பொருள் 2 வகைப்படும். ஒன்று பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மென்பொருள், அதாவது வந்து பே பண்ணி வாங்கக்கூடிய மென்பொருள், மிக இலவசமாக வாங்கக்கூடிய மென்பொருள், அதாவது திறந்த மூல மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்று சொல்லி சொல்லுவோம் இல்லையா? திறந்த மூல மென்பொருள்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. தரவு 2 வகைப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இடம்சார் தரவு, இடம்சாரா தரவு. இடம்சார் தரவு 2 வகைப்படும். ஒன்று காவி தரவு, நெய்யர் தரவு. காவி தரவுகள் வந்து எப்பயுமே வந்து புள்ளிகள், கோடுகள், பல்லோணிகளாக அமையப்பட்டிருக்கும். நெய்யர் தரவுகள் எப்பயுமே வந்து ஒரு பிக்சல்ஸ், அதாவது வந்து ஒரு சின்ன அலியடைப்பினூடாக ஒரு பெருமதி கொண்டு வரையப்பட்டிருக்கும். பரவல் தரவு அல்லது நெய்யர் தரவு. அதுகள் எல்லாம் படிவா படிச்சு பிராக்டிக்கல் எல்லாம் படிவா செய்து படிச்சிருப்பீங்க இல்லையா ஸ்கூல்கள்ல? சோ நான் அதுகளை கதைக்க விரும்ப இல்லை. இப்ப இங்க உங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா GIS-னுடைய ஒரு வெளியீட்டு சாதனமாக அமைய பெற்றிருக்கிறது என்ன என்றுதான் உங்கள்கிட்ட நினைஞ்சிருக்காங்க, இங்க வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் சுட்டி ஒரு உள்ளீட்டு சாதனம், விசைப்பலகை ஒரு உள்ளீட்டு சாதனம், இலக்கமாக்கல் மேசை ஒரு உள்ளீட்டு சாதனம், வருடி ஒரு உள்ளீட்டு சாதனம். வெளியீட்டு சாதனம் எதுன்னு பாத்தீங்கன்னா பல்லூடக எறிவை என்ற மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் என்றுவோம். வெளியீட்டு சாதனங்கள் நிறைய இருக்குது. திரை, அதாவது திரை என்றுவோம். தொடுதிரை வந்து உள்ளீட்டு சாதனமாகவும் வெளியீட்டு சாதனமாகவும் இயங்கக்கூடியது. ஆகவே திரை, தொடுதிரை அது உள்ளீட்டு சாதனமும் வெளியீட்டு சாதனமாகவும் இயங்கக்கூடியது தொடுதிரை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்றது, அதே நேரத்துல வந்து பல்லூடக எறிவை, ஒலி பெருக்கிகள், இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியீட்டு சாதனமாக இருக்கக்கூடிய ஒன்றாக வந்து இருக்கும். சரியா, ஓகே. அதாவது எங்களுக்கு வந்து இதை வந்து வெளியீட்டு சாதனங்களையும் வந்து என்ன செய்வாங்க, பிரதானமாக 2 வகைப்படுவாங்க. ஒன்று வன்பொருள் அதாவது வந்து ஒன் காப்பி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி இல்லையா? என்னன்னு சொல்லுவாங்க,
வன்பிரதி படம் மென்பிரதி படம் ரெண்டு வகையாக வகைப்படுத்துவாங்க. அதெல்லாம் படிவா படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க ஸ்கூல் டீச்சராகிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு படிவா படிச்சிருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் சூமில் சரியான வகையில கிளியரா விளக்கமா வடிவா அக்குவரானி வரையா நான் படிச்சு பிள்ளைகளுக்கு நோட்ஸ்கள் எல்லாம் வடிவா கொடுத்துட்டேன். சரி, ஓகே. ஏனென்றால் ஒரு விஷயத்தை படிச்சா திரும்ப திரும்ப அதை படிக்கக்கூடாது. படிச்சு அதோட முடியணும். அந்த சாப்டர் முடிச்சிட வேணும். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் படித்தோம்னா திரும்ப திரும்ப ஓடக்கூடாது. அது அடுத்தது 8வது வினா. பின்வரும் தெரிவுகளுள் எது தொலை உணர்வினால் பயன்படுத்தப்படும் 3 மேடைகளை சரியாக காட்டுவது? சரியா? என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிள்ளை நீங்க மெசேஜ் பண்றீங்க, எனக்கு பார்க்கலாம இருக்குது. சோ நீங்க மெசேஜ் பண்ணாம எனக்கு நீங்க வாயால சொல்லுங்க. நான் மெசேஜ் போட்டா நீங்க பிரச்சனை தெரிஞ்சாக்கன்னு போடுங்க. விமானம் செய்தி. செய்மதிகள். கோபுரம் விமானம் செய்தி. ஓகே. ரிஸ்மா தான். ரிஸ்மா நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ரிஸ்மா. ஓகே. மேடை தொழில்நுட்பம் என்றால் என்ன? ரிஸ்மா, மேடை தொழில்நுட்பம் என்றால் என்ன? நான் அதனுடைய பிரிவுகள் கேட்க இல்ல, என்றால் என்னன்னு சொல்லி கேட்கிறேன். மேடை தொழில்நுட்பம் என்றால் என்ன? தெரியாதா? அப்படியா? தெரிஞ்சாக்கள் யாரும் கைஷத்துக்கு மேடை தொழில்நுட்பம் என்ற என்ன என்றால் என்ன என்ற தெரியும் என்றார்கள். எண்பத்தி 87 பேர், 86 பேர். சொல்லுங்க. ஃபசிலா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஃபசிலா சொல்லலாம். நீங்க தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லாட்டி எனக்கு தெரியல சார் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு விடையே சொல்லுவேன். சரி, அப்ப நீங்க ஒருத்தருமே வாயுஸ் முறையில நானே சொல்றேன். மேடை தொழில்நுட்பம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னால், அதாவது எங்களுக்கு தெரியும் படம் எடுப்பதற்கு தேவையான கருவிகளை தாங்கி செல்கின்ற வாகனங்களுக்கு பேர் தான் மேடை தொழில்நுட்பம். அந்த படம் எடுக்கிறதுக்குரிய கருவிகளை தாங்கி செல்லும் வாகனங்களையே மேடை தொழில்நுட்பம் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம், அழைக்கிறோம். ஆகவே இங்கு வரப்பட்டிருக்கின்ற வினாவும் உங்களுக்கு அதுதான். இங்க மேடை என்பதனுடைய சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா தரை மேற்பரப்பு மேடை, அடுத்தது வான்வெளி மேடை, அடுத்தது விண்வெளி மேடை. பாருங்க, முதலாவது கீழே இருந்து எடுக்கிறாங்க, சரிப்பட்டு வரல. பிறகு மேல இருந்து எடுக்கிறாங்க, அப்பையும் பிரச்சனை. பிறகு நினைச்சாங்க இப்ப வான்வெளியில இருந்து எடுக்கிறாங்க, விண்வெளியில இருந்து எடுக்கிறாங்க. அப்ப தரையில இருந்து எடுத்தாங்க, பிறகு வானில இருந்து எடுத்தாங்க, பிறகு விண்வெளிக்கு போயிட்டாங்க. இந்த 3 விதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த மேடை தொழில்நுட்பம். முதலாவது எதுல கருவிகள் பொருத்தி படம் எடுத்தாங்க என்றால் இந்த பாரம் தூக்கிகளிலும் இருந்தும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோபுரங்கள் டவர்களிலும் பொருத்தப்பட்டு என்னஞ்சாங்க படங்களை எடுத்தாங்க. இது வந்து தரை மேற்பரப்பு மேடைகள் இருக்கிற வாகனங்கள். 2வது வந்து பாத்தீங்கன்னா வான்வெளி கருவிகள். வான்வெளி கருவிகள் என்று சொல்லும் போது வானத்துல பறக்கிறது விமானங்கள், ராக்கெட்டுகள், பரிசூட்டுகள், அசையும் விமானங்கள் இல்லையா, ட்ரோன்கள்ல பயன்படுத்தி எடுக்கிறது. விண்வெளியில் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏவுகணைகள், அடுத்தது விண்வெளி ஓடங்கள். இதுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது வந்து விண்வெளி மேடைகளாக எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும். இதுகளை தாங்கி செல்றதுக்குரிய வாகனங்களுக்குரிய பேர் தான் மேடை தொழில்நுட்பம் என்று எடுக்கும். ஆகவே இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 3 மேடைகளும் எதென்று பார்த்தீங்கன்னா, முதலாவது கோபுரம், விமானம், செய்மதிகள். ஆகவே சரியான விடை வந்து முதலாவது. அடுத்தது 9வது வினாவை பாருங்க, மிக முக்கியமானது. 4ஆம் தவணைக்கு தயாராகி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே பயனுடையதாக இருக்கும். தொடர்ச்சியான தரவுகள் எப்பயுமே சோடியா இருக்கும். பாருங்க, அளவுசார் தரவு, அதே நேரத்துல வந்து முதலாவது தொடர்ச்சியா இருக்கும். எப்படின்னா தொடர்ச்சியான தரவு, தொடர்ச்சியற்ற தரவு, பண்புசார் தரவு, அளவுசார் தரவு இல்லையா, அப்படின்னு இருக்கும். சோடியா தான் இருக்கும். ஆகவே இங்கு தொடர்ச்சியான தரவுன்றது வந்து நீங்க நல்லபடியா அவதானிக்க வேணும். ஒரு தசம போக்கு, ஒரு பிரித்து சொல்லக்கூடிய விடைகளை வந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தா நாங்க அதை தொடர்ச்சியான தரவுண்டுவோம். தொடர்ச்சியற்ற தரவுன்றது வந்து எங்களால முழு எண்ணிக்கையில சொல்லக்கூடியதாக பிரிச்சு சொல்ல முடியாதிருந்தால் அது நாங்க வந்து சொல்லுவோம் வந்து தொடர்ச்சி அற்ற தரவு அல்லது பின்னக தரவுகள் என்று சொல்லி கதைப்போம். சரியா? ஓகே. இதுல வந்து பார்க்க வேணும் எங்களுக்கு. இதுல என்ன எங்களுக்கு தசமங்கள்ல போக்குல எடுத்துக்காட்டும்னா டைம் இல்லை, நீங்க நிறைய பேர் லெஃப்ட் ஆகுறீங்க, வேற கிளாஸ்களும் இருக்கும் உங்களுக்கு. சோ அதால நீங்க என்னையும் இணக்கணா வேணாம்ன்றதுக்கான நான் ஷோர்ட்டாவே சொல்லி கொண்டு போறேன். ஆகவே சரியான விடை 4வது. ஏனென்றால் நிறையும் உயரமும் தான் தசம போக்குகள், அதாவது பிரிக்கக்கூடியதாக இருக்கும் என்றதால. அடுத்தது 10வது வினா, முதலாம் நிலை தரவுகள் என்றது ஒரு ஆய்வாளன் முதலில் போய் பெற்றுக்கொள்கின்ற தரவுகளை தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து முதலாம் நிலை தரவுகள் என்று சொல்லுவோம். அதுக்கு நீங்க முதலாம் நிலை தரவுகள் என்றா என்ன எப்படி எல்லாம் சரியான வகையில படிச்சிருப்பீங்க.
சரியா வடிவா ஸ்கூல்கள் எல்லாம் வடிவா படிச்சிருப்பீங்க. ஆகவே அதன் அடிப்படையில வந்து இருக்க போறது செவ்வி காணல், கேள்வி கொத்து, அவதானம். ஆகவே இதுதான் இந்த 10வது வினாவுக்குரிய விடைகளாக இருக்கும். அடுத்ததுகளை பார்ப்போம் பிள்ளைகள். எனக்கு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு என்னன்னு சொல்றது விளங்கப்படுத்துறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃப்ரீயா செய்யறதுல பெரும்பாலும் உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொன்னால் வார கிளாஸ்ல சும்மா இருக்கிறது, ஏதோ போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லி வாராக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா காசுக்கு கொடுத்து படிக்கின்ற போதுதான் அதனுடைய தாற்பயம் உங்களுக்கு விளங்கும், எவ்வளவு பெருமதியானதுன்னு சொல்லி. சரியா பிள்ளைகள்? ஓகே. எதுவும் என்னட்ட எதுவும் கேட்க விரும்புறீங்களா, இல்ல எதுவும் சொல்லணும் என்று சொல்லி எதுவும் கேட்கறீங்களா, இல்ல எதுவும் டவுட் எதுவும் இருந்தா என்னட்ட நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சார், சொல்லுங்க. இந்த 4வது கேள்வி வந்து கணவாயிருச்சு. ஓமாம் ஓமாம், கணவாய். இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் தானே சார் கணவாய்ன்ற? ஓமோம், 2 மலை பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பிரதேசம் தான் கணவாய். இது வந்து மலை தொடர்ற உச்ச வந்து இல்லையா சார் இணைச்சிருச்சு எல்லாம்? மலைத்தொடர்களினுடைய உச்சத்தான் கணவாய்கள் மூலம் காட்டப்படும். இப்ப நீங்க கேக்குறீங்க எப்படி என்றால் இப்படித்தானா வெட்டி காட்டுவாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க, அப்படியா? ஓ, குறுக்கால கோடலுக்களா? ஓகே, வடிவ பார்க்க அப்படிதான். வேணும். குறுக்காலையும் கேட்கலாம், மலை உச்சிகளை வெட்டியும் கேட்கலாம். நீங்க கடந்த காலங்கள்ல வரப்பட்டிருக்கின்ற வினாபத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உச்சிகளை தொடுத்து தான் கேட்கப்பட்டிருக்கும். சோ நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகே சார். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கடந்த கால வினாபத்திரங்களை பார்க்கின்ற போதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு அது சார்ந்து இன்னும் கொஞ்சம் மேலதிக ஒரு அறிவு ஒன்று உங்களுக்கு வரும். நான் அதையும் காட்டுறேன். இது என்னட்ட இருக்கிற குறிப்பாக நான் வெட்டி வச்சிருக்கிற படங்கள் விளங்குதா? இது ஸ்கேன் பண்ணாம நான் வெட்டி வச்சிருக்கிறது 1997 ஆண்டு காலப்பகுதியில இருந்து 2023 ஆண்டு மட்டும் வெட்டி வச்சிருக்கிறேன். சரியா? 2023 ஆண்டு காலப்பகுதி மட்டும் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு புக்ஸா வெளியிடறதுக்கு இருக்கிறேன். சம்டைம் பார்ப்போம், எல்லாம் கடவுளோட சித்தம். புக்ஸா வெளியிட்டேன்னா நிறைய பிள்ளைகளுக்கு பயனுடையதாக இருக்கும்ன்ற என்ற கருத்து. சரியா? ஓகே. அப்ப இதுகள்ல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குறிப்பாக இந்த 2011 ஆண்டு காலப்பகுதியில் இருக்கின்ற இந்த இடவிளக்கப்படங்கள், இந்த இடவிளக்கப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல பெரும்பாலும் கணவாய்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இதுலயும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 2011 ஆண்டுக்குரியது. கடந்த காலங்களில் நீங்க ஒருக்கா பாத்தீங்கன்னா அந்த இதை நான் பெரும்பாலும் வெட்டி இருக்கிறேன், சரியான வகையில ஆர்ஜிஎஸ்ல போட்டு எடிட் பண்ண இல்லை. அதால நான் இதுல செய்ய இல்லை, அதால உங்களுக்கு இது விளங்காது. சோ நீங்க கடந்த கால வினாபத்திரங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு அதுக்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். வேற யாரும் பிள்ளைகள்? சார், இந்த பேப்பர் குரூப்ல போடுவாங்க. என்னடா பிள்ளை, நான் இதை குரூப்ல என்னென்றால் எல்லா விஷயங்களையும் பிள்ளை நான் போட இல்லாது. ஏனென்றால் பேமெண்ட்டுக்கு வர பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் என்னால முடிஞ்சதுகளை நான் ஃப்ரீயா செய்யக்கூடிய விஷயங்களை செய்வேன். நான் 2023 ஆண்டு பிள்ளைகளுக்கு தனி புக்ஸே கொடுத்துருக்கிறேன். பௌதிய புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியல் கிட்டத்தட்ட 800 MCQ புக்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கிறேன். ஏன்டா இது நான் மாடல் பேப்பர், ஏன்டா இது நான் எப்ப பப்ளிஷ் பண்ணுவேன் என்றால் 2025 ஆண்டுகளுக்கு தான் பெரும்பாலும் இதுகளை கொடுப்பேன். இப்ப என்னன்னு சொல்றது, ஏன்னா கிளாஸுக்கு வாரவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க உங்கள்ட்ட காசு கட்டி படிக்கிறோம் சார், நீங்க எங்களுக்கு தராம எல்லாரும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் என்ன செய்வாங்க, ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. விளங்குதா? நான் எப்பயுமே இடவிளக்கப்படங்கள் தான் பிள்ளைகள், இடவிளக்கப்படங்களும் கிட்டத்தட்ட இடவிளக்கப்படங்கள் செய்திருக்கிறேன். நான் எல்லாமே பெரும்பாலும் ஷேர் பண்றேன் இல்லை, இடவிளக்கப்படங்களும் நிறைய செய்திருக்கிறேன். வேணுமெண்டா நான் எதிர்காலங்கள்ல என்ன செய்யலாம், அவை சார்ந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். சரியா? எந்தெந்த வீக் கிளாஸ் இருக்கு? உங்களோட பர்சனல் கிளாஸ் நம்பர் வந்து பிள்ளை 075 250 288 4 250 075 250 288 4 வேணுமெண்டா நான் எழுதியும் வரும். சரியா? கிளாஸ் வந்து பிள்ளை நான் பெரும்பாலும் 2000 நான் இந்த காசுன்றதை பெரும்பாலும் முன்னுரிமைப்படுத்துறது இல்லை. எனக்கு பிள்ளைகள் படிக்க வேணும். நான் பெரும்பாலும் சண்டே எடுக்க மாட்டேன். இந்த சண்டே ஃபுல்லா டிராவலிங்ல இருக்கிறதா நான் எடுக்க மாட்டேன். மற்றபடி உங்களுக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் கிளாஸ் நடக்கும். இதான் என்னுடைய நம்பர். வேணுமானாக்கள் ஜாயின் பண்றார்கள், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய மாடல் பேப்பர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னட்ட மட்டும் வாங்கட்டு நான் ஒரு காலம் பிள்ளைகளை கூப்பிட மாட்டேன்.
நீங்க எங்க மாடல் பேப்பர் செய்யறீங்களோ அங்க போங்க. நோட்ஸுகளை அள்ளி கட்டி சேர்க்காதீங்க. எந்த ஒரு பாடமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், நீங்க வடிவம் மாடல் பேப்பர் செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு புது புது விஷயங்கள் வரும். பிளவிட்டு தெரிந்து சரியான இடத்துக்கு வருவீங்க. நல்ல மார்க்ஸ்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஒரு ஸ்காலர்ஷிப்ல 193 மார்க்ஸ் எடுக்கிறேன்னா சிலபஸ் மட்டும் படிச்சு 193 எடுக்காது. அந்த பிள்ளை நிறைய மாடல் பேப்பர் செய்து பிளவிட்டு தெரிந்ததுதான் அந்த பிள்ளை 193 எடுக்குது. ஆகவே நீங்களும் ஏழு படிக்கிற பிள்ளைகளும் அதே போலதான் நிறைய மாடல் பேப்பர் செய்து பிளவிட்டு ஏற்றி வாங்கி திருந்துங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு போவீங்க. சிறந்த கட்டித்தனமா ஆகுவீங்க. ஒரு பாடங்களை நல்ல பாண்டித்தியம் பெற்ற ஒரு அளவு உருவாகுவீங்க பிளவிட்டு திருந்தும் போது. அதான் என்னுடைய கருத்து. சரி பிள்ளை, நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். நீங்க நிறைய பேர் போயிட்டீங்க மற்ற கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ் சம்டைம் எனக்கு டைம் இருந்தால் வைப்பேன் பிள்ளைகள். சரியா? மற்றது வந்து பௌதிக புவியியலுக்குரியதாக இருக்கும். நான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பு வினாக்கள் ஷார்ட்கட்டுகள் தான் இங்கால பௌதிக புவியியல்ல இருக்கும். அது பெரும்பாலும் டைம் எடுக்க வேணும். சம்டைம் எனக்கு ஃப்ரீயான டைம்கள் இருந்தால் நான் உங்களுக்கு கட்டாயம் அதை விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே பிள்ளை. நாங்க அப்ப இதோட ஓகே சார். ஓகே அந்த பர்சனல் மெசேஜ் போட்டா செட்டுங்க சார். ஓமாம் பர்சனல் Zoom மெசேஜ் class ஓமாம் பர்சனல் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி நீங்க அதுக்கு 1000 பே பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல்லா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி 1 month ஃபுல்லா படிக்கலாம். 1000 பே பண்ண வேணும். திங்கள்ல இருந்து சனி மட்டும் நடக்கும் உங்களுக்கு கிளாஸ். கண்டினியூவா நடக்கும். 1 hour உங்களுக்கு திங்கள்ல இருந்து சனி மட்டும் நடக்கும். நீங்க 1000 பே பண்ணீங்கன்னா மட்டும் சரி. அதான் என்னுடையது. இப்ப 1000ன்றது இப்ப பெரிய காசு இல்லை. ஏன்னா நான் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேணும்ன்றது எந்த நோக்கம் என்ற குறிக்கோளும். சரியா? ஓகே பிள்ளைகள். நீங்க மற்ற கிளாஸ்களுக்கு எல்லாம் 3 கிளாஸ் 4 கிளாஸுக்கெல்லாம் 2000 2500 எல்லாம் கொடுத்து போவீங்க. பர்சனல் கிளாஸுக்கு எல்லாம் கணக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்னு ஒரு சொப்பமாய் தான் விளங்கும். ஆண்ட தரமா கொடுக்க வேணும், குறைவான விலையில கொடுக்க வேணும். அதான் எந்த நோக்கம். சரி பிள்ளைகள், ஓகே. வேற எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் நம்ம பார்ப்போம். இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு கட்டாயம் போட்டு சில ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்ப்போம். கடவுள்ற ஒரு ஆசை இருந்தால் உங்களுக்கு அதை ஏனைய கிளாஸ்கள்ல உங்களுக்கு அதை சார்ந்து விளங்கப்படுத்தும். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. Okay, sir. ஓகே ஓகே. Thank you and God bless you, sir.